ரீசெண்டாக கரூரில் ஸ்டாம்பீட் நடந்ததுங்க. அதில் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஃபார் இன்னைக்கு நியூஸ் பிரகாரம். இதில் வந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ள, அதாவது லாஸ்ட் அக்டோபர்லேருந்து இந்த வருஷத்துக்குள்ள ஒரு 4-5 மாஸ் க்ரௌடு சேர்ந்து ஸ்டாம்பீட் நடந்திருக்குங்க. லாஸ்ட் இயர் வந்து அக்டோபர் 6 ஏர் ஷோ ஸ்டாம்பீடு. அதுக்கப்புறம் பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் 30 பேர். அதுவும் வந்து அ மக்கள் கூடினதுனால தான் அந்த ஸ்டாம்பீட் நடந்தது. அதுக்கப்புறம் ஐபிஎல் பெங்களூரில் வின் பண்ணிச்சு இல்லைங்களா, ராயல் சேலஞ்சர்ஸ். அவங்க வின் பண்ணும்போது ஜூன் 4 அன்னைக்கு 11 பேரை நம்ம இழந்தோம். இது எல்லாத்துக்கும் பீட் பண்ணுற மாதிரி இந்த கரூர் ஸ்டாம்பீட் வந்து ஆல்மோஸ்ட் 41 பேருங்க. ஒவ்வொரு ஸ்டோரிஸாக இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு எல்லா டிவி சேனல்ஸ்லேயும் அதை தான் கவர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு குட்டி குழந்தைங்க 1.5 வயசு தான். எதுக்கு 1.5 வயசு குழந்தைங்களெல்லாம் வந்து கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதே புரியலை. என்ன ரீசன்னால் குழந்தைங்களெல்லாம் நீங்கள் நெரிசலில் கூட்டிகிட்டு போகிறீங்க? மோரோவர் நீங்கள் ப்ராப்பராக தண்ணி எடுத்துருக்கணும். ஒரு ஃபுல் டே போய் உட்காந்துருக்காங்க. என்னத்துக்கு உட்காடுறாங்க? இப்படி என்ன என்ன எதுக்கு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க? இன்னொரு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. பாவம், அவங்க ரொம்ப 4 குழந்தைங்க அவங்களுக்கு. அதில் 2 குழந்தை, அதாவது 11 வயசு ஒரு பொண்ணும், ஒரு 8 வயசில் ஒரு பொண்ணும், 2 குழந்தை வந்து ஒரே குடும்பத்தில் 2 பொண் குழந்தைங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தைங்க 2 நாளாக வந்துட்டு இந்த கூட்டத்துக்கு போகணும், விஜய் அவர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழுததாக அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏங்க, எல்லாத்துக்கும் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கோம். குழந்தைங்கள்ட்ட கூட்டம் நோன்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரிக்டாக நம்ம சொல்லி ஆகணுங்க. இது நம்ம எத்தனையோ இன்சிடென்ட்ஸில் பார்த்துட்டோம். நம்ம வந்து இதில் வந்து ஆல்ரெடி எல்லாரும் எங்கே தப்பு நடந்தது எல்லாமே எல்லா சேனல்லையும் பேசிட்டாங்க. நான் அதை பற்றியெல்லாம் எல்லாருமே கவர் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன இதுனா, எதுக்கு குழந்தைங்க ரொம்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்க, வயசானவங்கெல்லாம், ஒரு வயசான ஒரு பாட்டி ஒருத்தவங்க வந்து அந்த கரூரில் சொன்னாங்க. ஒரு பெண்மணி சொன்னாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஒரு பாட்டி நின்றுட்டு இருந்தாங்களாம். அடுத்த ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த பாட்டி வந்து ஏதோ ஊர்லேருந்து வேற வந்திருக்காங்க போல இருக்கு. அடுத்த 10வது நிமிஷம் அந்த பாட்டி வந்து கூட்ட நெரிசலில் இறந்து போயிருக்காங்க. எனக்கு கேட்கவே, ஏன்னா கண்டினியூஸாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். கூட்டத்தில் போனால் கூட்ட நெரிசலானால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. மூச்சு இம்மீடியட்டாக ஒரு 10 பேர் நம்மளை அமுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இன்னொரு வந்து ரவி கிருஷ்ணான்னு ஒருத்தர், அவங்க அம்மாவுக்கு அவங்க ஒரே பையன். எத்தனை பையனாக இருந்தால் என்ன, அவங்க சொன்னது அது வந்துட்டு ஒரே பையன். அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பயங்கர ரசிகர் போல இருக்கு. அவரும் போயிட்டு அந்த கூட்டத்தில் வந்து நெரிசலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கையை பிடிச்சிட்டு தான் போயிருக்காங்க. மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பொழைச்சிட்டாங்க. அவர் மட்டும் கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டார். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரிஸும் வருது. இவங்க இப்படி இது பண்ணிட்டாங்க, அவங்க அந்த ஒரு குழந்தை, அவங்க வந்து அவங்களோட குழந்தையும் இல்லை, அவங்க தம்பி குழந்தைய கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன கொடுமைன்னா, அந்த தம்பி குழந்தை, அந்த தம்பி பொண்டாட்டிக்கு வந்து வாயும் பேச வராது, காதும் கேட்காது. எவ்வளோ மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களும் கூட்டிகிட்டு போகல, அவங்க அக்கா தான் தம்பியோட அந்த அக்கா தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க குழந்தைய. அவங்க குழந்தை 2ம் பொழைச்சிருச்சு. ஆனால் அவங்க கூட்டிகிட்டு வந்த அந்த தம்பி குழந்தை இறந்து போயிடுச்சு. இவங்க மேலே ஸ்கூட்டரோ என்னமோ விழுந்திருக்கு. உடனே கையில் குழந்தைய வச்சுருக்காங்க. வேறு யாரும் இவங்கக்கிட்டேயே இருந்திருந்தா கூட பொழைச்சிருக்கும் போல இருக்குது. வேறு யாரோ இவங்க கையிலேருந்து வாங்கியிருக்காங்க. அந்த குழந்தை கூட்ட நெரிசலில் அந்த குழந்தை இறந்துருக்கு. இவங்களுக்கு எப்படி இருக்கும், லைஃப் லாங்காக இவங்களுக்கு கில்ட்டி. ஏன்னா அந்த தன்னோட குழந்தை பொழைச்சிருச்சு, ஆனால் வந்து அந்த தம்பி குழந்தை இறந்து போச்சு. எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். ஒவ்வொரு விஷயமும் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ்லாம் அதுவும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் ஏறி அவங்க வந்து இது பண்ணுறாங்க. நீங்கள் கட்டாயம் இது பண்ணுங்கள். நீங்கள் தாங்க அத்தனை அரசியல் கூட்டத்தில் பங்கேற்கிற நீங்கள் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து அங்கே வந்து ஒழுங்குபடுத்தலாமே. அந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ்டாக ஏன்னா கட்டுப்படுத்த முடியாத கூட்டம். ஸோ இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே எனக்கு புரியலை. நமக்கு தான் அந்த இது வேணும். மரத்து மேலெல்லாம் தொங்குறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஜெனரேட்டர் இருக்குது, அந்த ஜெனரேட்டர் மேலே விழறாங்க.
வீடியோஸ்லாம் பார்க்கும்போது க்ரீப்பியாக இருக்குது பார்க்க. நம்ம எங்கே நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதே தெரியல. சம்டைம்ஸ் எனக்கு தோணும், இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஸ்பீச்சு அது இதுன்னா வச்சுக்கோங்களேன், டிவி 2 பேர்த்தையும் டிபேட் பண்ண விட்டுருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர்லாம் ட்ரம்ப்பு வர்சஸ் பைடன் அப்படின்னா 2 பேரும் டிபேட் பண்ண விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ண விட்டுறலாம். பேசாம டிவி ஷோ மாரி எல்லாருமே டிவிலயே பாருங்க. ஒவ்வொரு நாளும் டிபேட் ஷோ. டிவிகே விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் அவர்கள். இந்த மாதிரி டிபேட் ஷோ மாதிரி வச்சிடலாம். வச்சா மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு யாரோட டிபேட் நல்லா இருக்குது 2 பேர்த்தையுமே நேருக்கு நேரே எடப்பாடி அவர்கள் வெர்சஸ் ஸ்டாலின், எடப்பாடி அவர்கள் வெர்சஸ் சீமான், இந்த மாதிரி எப்படி வேணால் காம்போவில் போட்டு உதயநிதி வெர்சஸ் விஜய், அந்த மாதிரி எப்படி வேணால் காம்போ போட்டுக்கோங்க. போட்டு டிவியில் அட்லீஸ்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி உயிரிழப்பு ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது ஒரு 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 சீராக ஒன்று கொண்டு வரணுங்க. இது ஏன்னா கூட்டத்தை சேர்க்குறோம், முன்ன காட்டிலையும் நான் கூட்டத்தை சேர்க்குறேன் பாரு. நான் எந்த கட்சியையும் நான் அதான் சொன்னேன், நான் அரசியல் பேச போகிறது இல்லை. எந்த கட்சியும் நான் குறையெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இதில் வந்து எப்படி ஆகிடும்னா, இன்னும் அரசியல் வர வர கொஞ்சம் எலெக்ஷன் வர வர உன்னை காட்டிலையும் நான் பெட்டராக கூட்டத்தை சேர்க்குறேன், என்னை காட்டிலையும் நீ பெட்டராக கூட்டத்தை சேர்க்குறேன்ட்டு ஒரு போட்டி வந்து அதில் பழியாக போகிறது என்னமோ மக்கள் தான். மக்களுக்கும் நமக்கும் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகக்கூடாது. அந்த அவேர்னஸ் வந்து இன்னும் நிறையா க்ரியேட் பண்ணணும். இது எங்கே தப்பு என்ன ஒன்றுமே புரியல. இது ரொம்ப வேதனையாக இருக்குது. அவ்வளோ கூட்டங்க, அவ்வளோ கூட்டம். அது வந்து அதுவும் இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா அந்த கரூர் அந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் காமிக்கிறாங்க எல்லா யூடியூப்லேயும். எல்லாம் ஒத்தையடி பாதையாக இருக்குது. இதில் வந்து பேனர் வேறு சைடில். நான் இந்த கட்சின்னு சொல்ல, எல்லா கட்சியுமே அந்த பேனர் கலாச்சாரத்தை கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும். ஏன்னா அது வந்து மக்களுக்கு தான் அது வந்து இடையூறாக இருக்குது. அதே மாதிரி இந்த கூட்டம் இல்லாமல் வேறு ஏதாவது க்ரியேட்டிவாக ஏதாவது வரணும். இந்த டிவிலேயே வந்துட்டு மெயின் டிவி எலெக்ஷன்னாலே அதுதான் அப்படிங்கிற மாதிரி டிபேட் ஷோலாம் இந்த ஊரில் எவ்ரி சண்டே டிபேட் ஷோ நடக்கும். இந்த லீடர் வெர்சஸ் அந்த லீடர்னு அந்த மாதிரி டிபேட் பண்ணுற மாதிரி பண்ணிடணும். உன்னை காட்டிலையும் நான் பெஸ்ட்டுன்னு. அப்போ வந்து எல்லாருமே டிபேட்லேயே பார்த்துப்பாங்களே தவிர மக்கள் உயிர் சேதம் வந்து தடுக்கலாமோ தெரியலங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. குழந்தைங்கள்லாம் இறக்கும்போது அது 9 குழந்தைங்களோ 7 குழந்தைங்களோ இல்லை, நான் இந்த இவங்க சைட்லேருந்தும் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் டிவிகே சைட்லேருந்து அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்க கரெக்டாக வர்ற சமயத்தில், அதனால தான் ஸ்டாம்பீடை தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்புறம் ஆப்போசிட் சைடில் சொன்னாங்க, தலைவர் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து இன்னும் மக்களை வந்து அதாவது பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு மாதிரி ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். அதே மாதிரி டிவிகே அவர்களில் நேற்று ஒரு இன்டர்வியூ யாரோ பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, டிவிகே சைட்லேருந்து அவர் எடுத்தார், இல்லை இது வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து பண்ணவங்க தான், வேணும்ட்டே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி ஏதோ கத்தி வச்சுருந்தாங்க, என்னமோ சொல்கிறாங்க. இது இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியணும். மக்கள் வந்து அதுவும் யங்ஸ்டர்ஸ் சின்ன சின்ன பசங்க டிரான்ஸ்ஃபார்மரில் தொங்குறாங்க, மரத்தில் தொங்குறாங்க. ஐயோ பார்க்கவே பதறுது. எனக்கு ஒரே ஒரு தடவை தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நான் ஸ்டாம்பீடில் நான் ஆல்ரெடி 2 பதிவிலையும் போட்டிருக்கேன். பெங்களூரில் ஐபிஎல் ஸ்டாம்பீட் நடக்கும்போதும் சரி, அந்த பிரயாக்ராஜ் ஸ்டாம்பீடும் போதும் சரி, எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஜான்வரி 1 ஒரு தடவை நாங்கள் வந்து ஒரு இந்த மதுராவில் ஒரு டெம்பிள் போனோம். ஆல்மோஸ்ட் 1,00,000 பேர் ஒரு குறுகிய பாதையில். அன்றைக்கிக்கெல்லாம் எனக்கு வந்து மூச்சு முட்டி அன்றைக்கி வந்து என் குழந்தைங்க 2 சைடில் கையில் உயிரை நான் சுவாமியை கூட பார்க்கல. குழந்தைங்க உயிர் பழைச்சா போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். ஸோ இது ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா அடுத்தடுத்து அரசியல் வரப்போது எல்லாத்துக்கு பயம் வந்துடும். மக்கள் கூட்டமும் எல்லா தலைவர்களையும் பார்க்கணுங்கிற ஆர்வம் போய் இப்போ பயம் மனசில் வந்துருச்சு. ஸோ இது ஏதாவது ஒரு பிளேஸ் கொண்டு வரணும். ஒரு டிவி மாதிரி 2 பேர்த்தையும் டிபேட் ஷோ டிவியில் அவங்க ப்ரொபகேண்டா பண்ணால் கொஞ்சம் வசதியாக இருக்குமோ, மக்கள் உயிரெலாம் பாதிக்கப்படாமல் இருக்குமோ அப்படிங்கிறதும் தெரில. ரொம்ப கவலையாக இருக்குது. இது யார் மேலேயும் நான் வந்து எந்த அரசியல் தகவல்களையும் தாக்கியோ என்னோடய சேனல் இல்லை.
ஜஸ்ட் இந்த மக்களுக்கோசரம் நான் பேசுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.